ஓகே. நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு ஆகுதா ஓகே. நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் நம்மளுடைய அப்ளைட் பேப்பர் இந்த டிஸ்கஷனுக்குள்ள வருவோம். ஓகே. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்ளைட் பேப்பர்ல வந்து உங்களுக்கு எங்கேயாவது வந்து படம் போடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னா கட்டாயம் படத்தை போடும். அப்ளைடை பொறுத்த வரைக்கும் படம் வந்து பாதி கேள்வியே செய்திடும். நீங்க தான் வந்து மிச்ச கேள்வியை தான் செய்வீங்க. ரைட்டா? இப்போ நீங்க எங்க எல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் வந்து படத்தை போடும். இப்போ நாங்க நம்முடைய கேள்விக்குள்ள வருவோம். இது வந்து ஒரு வேகநேர வரைவு சம்பந்தமான கேள்வி. ஒரு மீள்தன்மை இல்லா மீள்தன்மை இல்லா கிடைநிலத்துக்கு மேலே ஓர் உயரம் 3 எய்ச்சில் நிறைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு சிறிய ஒப்பமான கப்பிற்கு மேலாக செல்கின்ற ஒரு லேசான நீட்ட முடியாத இழையினால் திரிவு எம்மை உடைய ஒரு துணிக்கை P ஆனது திரிவு 3 எம்ஐ உடைய ஒரு துணிக்கை Q உடன் தொடுக்கப்பட்டுள்ளது. அவங்க வந்து இந்த படத்தை விளங்கப்படுத்துறாங்க. என்னவா, நம்ம கிட்ட ஒரு கப்பி ஒன்று இருக்குதாம். நம்ம கிட்ட ஒரு கப்பி ஒன்று இருக்குதாம். இந்த கப்பின் ஒரு முனையில வந்து எனக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் எம் திணிவுடைய துணிக்கையை நினைச்சிருக்கிறாங்க. எம் இதுக்கு வந்து அவங்க வந்து பீன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. மற்ற பக்கத்து வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா எனக்கு 3 எம் திணிவுடைய துணிக்கையை இணைச்சு வச்சிருக்கிறாங்க. 3 எம் அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க கியூன்னு சொல்லி. இது வந்து என்னவா, தரையில இருந்து எச் உயரத்துல இருக்குது. ஓகே. இந்த துணிக்கைகள் வந்து தரையில இருந்து எச் உயரத்துல இருக்குதாம். இந்த கப்பி வந்து என்ன செய்தான், இந்த கப்பி வந்து தரையில இருந்து 3 எச் உயரத்துல இருக்குதாம். இது வந்து 3 எச் உயரத்துல. ஓகே. தொடக்கத்தில் இரு துணிக்கைகளும் நிலத்திற்கு மேலே ஒரு உயரம் எச்சில் இறுக்கமாக இருக்க தாங்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றன. அருகே உள்ள ஒருவை பார்க்க இவங்க 2 பேர்த்தையும் மெதுவா ஓய்வுல இருந்து விடுறாங்களாம். பி கியூ ஆகியவற்றின் இயக்கங்களுக்கு நியூட்டனின் 2ஆம் விதியை தனித்தனியாக பிரயோகித்து ஒவ்வொரு துணிக்கையினதும் ஆர்மொழிகள் என்ற பருமன் எனக்கு காட்ட நேரடியாக கண்டுபிடிக்க இல்ல தாக்குற விசைகளை குறிப்போம். இந்த எம் திணிவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எம் திணிவுல அதன் நிறை விசை வந்து தாக்க போகுது. அதன் நிறை விசை வந்து தாக்க போகுது கீழ் நோக்கி எம்ஜி. மற்றது இந்த இலை வந்து துணிக்கையை பிடிச்சி இழுக்க போகுது. அப்போ இழுவை டி. எல்லாம் ஒரே இலை. அப்போ இந்த இலை வந்து இந்த துணிக்கையுமே வந்து டீல தான் இழுக்க போகுது. அதன் நிறை விசை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 3 எம்ஜி கீழ் நோக்கி தாக்க போகுது. அடுத்தது இதெல்லாம் வந்து ஒரே இழையாக இருக்குது. அப்போ இந்த 3 திணிவு வந்து கீழ் நோக்கி எனக்கு ஒரு ஏங்கிற ஆர்முடுகளுடன் போகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த எம் திணிவு வந்து எனக்கு மேல் நோக்கி ஒரு ஏ அப்படிங்கிற ஆர்முடுகளுடன் போகும். இவ்வளவு தான். இது சிம்பிளான விஷயம். நாங்கள் வந்து ஆப்பு கப்பி படிக்கும் போது இதை விட பெரிய பெரிய கணக்குகள் தான் செய்திருக்கோம். இதை முதலாக இந்த 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 விஷயங்களை முதலாக நீங்க படத்துல புரியும். இப்போ ஒரு திணிவுக்கும் நாங்கள் தனித்தனியா எப்சமனிமையை பாவிப்போம். இப்போ துணிக்கை பீக்கு நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் நான் துணிக்கை பீக்க வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னால் நிலைக்குத்தா மேல் நோக்கி ஒருக்கா எப்சமனிமையை பாவிக்கப்படும். நிலைக்குத்தா மேல் நோக்கி ஒருக்கா எப்சமனிமையை பாவிச்சுன்னு சொன்னால் மேல் நோக்கி தாக்குற விசை T, கீழ் நோக்கி தாக்குற விசை mg. நான் மேல் நோக்கி பாவிக்கிறேன். அப்போ -mg. இது சமன் அவருடைய திணிவு m இன்டு ஆர் முழுகள் a. இது என்ற முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி துணிக்கை கியூக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் கீழ் நோக்கி ஒரு எப்சமனிமையை பாவிக்கிறேன். கீழ் நோக்கி எப்சமனிமையை பாவிச்சா என்ன வரப்போகுது, கீழ் நோக்கி தாக்குற விசை 3 mg, மேல் நோக்கி தாக்குற விசை டி. அப்போ -t சமன் திணிவு இங்க 3m. நிறைய பேர் எம்முனே போடுவாங்கன்றதுல பிளவுடுவீங்க. திணிவு 3m, 3m இன்டு ஆர் முழுகளே. இது என்ன 2வது சமன்பாடு. இந்த டாஸ்க் வந்து என்ன,
ஆர்முடுகளை ஏ தான் கண்டுபிடிக்கணும். முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டி விடும். முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டிங்கன்னு சொன்னால் டியும் டியும் கேன்சல். 3mgல எம்ஜி போச்சுன்னு சொன்னால் 2mg 2mg சமன் 3m இன்டு ஏ m இன்டு ஏ. அப்போ 4m இன்டு ஏ. இந்த எம்மும் இந்த எம்மும் கேன்சல். இந்த 4 கொண்டு வந்து இங்கே பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்முடுகள் ஏ வந்து வரப்போகுது g/2. ஆர்முடுகள் ஏ வந்து வரப்போகுது g/2. இரண்டு அர்த்தம் என்னன்னு சொன்னால் இது வந்து சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் இல்லை. நீங்க புவியீர்ப்பின் கீழ் ஏதாவது ஒரு துணிக்கையை விட்டீங்கன்னு சொன்னால் இந்த துணிக்கை வந்து என்ன செய்ய போகுது, புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் ஜியுடன் கீழே விழ போகுது. இப்ப இது ஒரு கப்பி தொகுதி. கப்பி தொகுதின்னு சொன்னால் இங்க நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆர்முடுகள் g/2ன்னு சொன்னால் இந்த பீங்கிற திணிவு வந்து எனக்கு என்ன செய்ய போகுது, மேல் நோக்கி இரண்டு ஆரம்ப வேகம் வந்து 0, g/2ங்கிற ஆர்முடுகள் மேல் நோக்கி இருக்கு. அப்ப இந்த துணிக்கை வந்து மேல் நோக்கி எங்க போகுது. அதே மாதிரி இந்த துணிக்கை வந்து என்ன செய்ய போகுது, இந்த 3m திணிவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க அதன் ஆர்முடுகள் கீழ் நோக்கி g/2ஆக இருக்குது. அப்ப இரண்டு வேகம் இது வந்து என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கி எங்க போகுது, g/2ங்கிற ஆர்முடுகள் இரண்டு ஆரம்ப வேகம் 0. ரெண்டுமே ஒரே இலை நீக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே ஒரே இலை மீளா இலை வந்து நீட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த துணிக்கைக்கு மேல் நோக்கி என்ன வேகம் இருக்குதோ ஒரு குறிப்பிட்ட கணத்துல இலை இறுக்கமாக இருக்கும்போது இந்த துணிக்கைக்கு அதே வேகம் வந்து கீழ் நோக்கி இருக்கு. அப்பதான் இந்த இலை வந்து அருகாம போகும். ஒருவேளை இவருண்ட வேகம் வந்து கூடவாக நீட்டுச்சுன்னா இலை அருந்துடும். அல்லது இவருண்ட வேகம் வந்து இவருண்ட வேகத்தை விட ஸ்லோவா இருந்துச்சுன்னு சொன்னால் இலை வந்து தொய்விடும். இலையில இருந்துவே இருக்கு. அதுக்கு சுயாதீனமா அவ்வளோ பார்க்கணும். அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இந்த ரெண்டு துணிகைகளையும் ஒரு குறிப்பிட்ட கணத்துல ரெண்டு பேருண்டையும் கதிகள் சமனாக இருக்கணும். இரண்டு வேகம் வந்து மேல் நோக்கி இரண்டு வேகம் கீழ் நோக்கி. அப்ப வேகம் சமனா இருக்காது. ரெண்டு பேருண்டையும் கதிகள் வந்து சமனாக இருக்கணும். இவ்வளவுதான் இதுல முக்கியமான விஷயம். ஓகே, பிறகு கதைக்கிறாங்க என்னவா, இது வந்து ஆரம்பத்துல டி சமன் 0. இது வந்து இப்போ எனக்கு டி சமன் 0 எனக்கு இந்த 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 மாதிரி இருக்க போகும். பிறகு சொல்றாங்க நேரம் டி நோட்டிற்கு பின்னர் துணிக்கை கியூ ஆனது நிலத்துடன் மோதி இப்ப கியூங்கிற துணிக்கை வந்து கீழ் நோக்கி வருது தானே. இந்த துணிக்கை கீழ் நோக்கி வர 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 இந்த பீங்கிற துணிக்கை இங்க நிக்கலே நிக்குமா, இல்ல. இந்த பீங்கிற துணிக்கை என்ன செய்ய போகுது, மேல் நோக்கி போக போகுது. அப்ப இந்த கியூங்கிற துணிக்கை வந்து தரையை வந்து அடிக்குதுன்னு சொன்னால் இந்த கியூங்கிற துணிக்கை கீழ் நோக்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கும், h தூரம் வந்திருக்கும். அப்ப கியூங்கிற துணிக்கை கீழ் நோக்கி h தூரம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பீங்கிற துணிக்கை என்ன செஞ்சிருக்கும், மேல் நோக்கி h தூரம் போயிருக்கும். அப்ப இது வந்து எனக்கு டி சமன் 0. அப்போ டி சமன் டி நோட்ல எனக்கு துணிக்கைகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் டி சமன் டி நோட்ல வந்து எனக்கு துணிக்கைகள் எப்படி இருக்கும்னு சொன்னா இது இந்த கப்பி. இந்த இந்த பீங்கிற துணிக்கை வந்து சம்திங் இங்க இருக்க போகுது. இது வந்து என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் தரையை வந்து அடிச்சிருக்கும். அவங்க சொல்லியிருக்கிறாங்க துணிக்கை இந்த தரை வந்து மீள்தன்மை இல்லாதது, அவங்க பட்டு பவுன்ஸ் ஆகிற கேஸ் அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவை. தரையில வந்து ஒட்டிக்கிட்ட மாதிரி யோசிங்க. தரையை வந்து அடிக்கும் போது இது வந்து ஆரம்பத்துல இங்க இருந்துச்சு. ஓகே, ஆரம்பத்துல இங்க இருந்துச்சு. இப்போ இந்த 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 துணிக்கை வந்து h தூரம் வந்து மேல போயிருக்கு. இந்த பீங்கிற துணிக்கை வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு h தூரம் வந்து மேல போயிருக்கு. இந்த துணிக்கை வந்து என்ன செஞ்சிருக்குது, h தூரம் வந்து கீழே போயிருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிங்க. இந்த இடத்துல ஓகே நிலத்துடன் மோதி கனநிலை ஓய்வுக்கு வந்து ஓகே இது வந்து கனநிலை ஓய்வுக்கு வந்து மேலும் நேரம் டி நோட்டிக்கு ஓய்வில் இருந்து மேலும் நேரம் T1க்கு ஓய்வில் இருந்து ஓகே அவங்க நேரம் T1 சொன்னால் ஓகே நேரம் T1க்கு ஓய்வு. ஓகே இதை வாசிக்கும் போது தெளிவா வாசிக்கணும். இங்க பாருங்க, நான் முதல் தடவை வாசிக்கும் போது எப்படி யோசிச்சேன்னு சொன்னால் இப்போ 5 மேலும் நேரம் இது T1க்காக ஒரு 5 நம்பர் யோசிச்சுன்னு சொன்னா நேரம் 5 செகண்டுக்கு ஓய்வில் இருந்து அப்படின்னா இந்த துணிக்கை வந்து 5 செகண்ட்ல வந்து இருந்துட்டு மேல் நோக்கி இயங்க தொடங்குது. இல்ல இல்ல இது வந்து அப்படி அர்த்தம் இல்லை. நீங்களே கதைக்கிறாங்க நேரம் T1க்கு
ஓய்விலிருந்து மேல் நோக்கி இயங்க தொடங்குகின்றது. அப்போ நீங்க வாசிக்கும் போது தெளிவா வாசிக்கணும். பாருங்க, ரெண்டு மீனிங் வருது. ஓகே, அப்போ வந்து தரையை அடிச்சிருச்சு, அடிச்சு தரையில போய் இருக்குது, ஒட்டிக்குது. ஓகே, இருக்குது. அப்போ T=T1ங்கிற டைம்ல T=T1ங்கிற டைம்ல என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த துணிக்கை திரும்ப மேல் நோக்கி இயங்குது. இங்க என்ன நடக்குது? இது நீங்க இப்படி வாட்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேள்வி வந்து மயக்கமா இருக்கும். நீங்க யோசிங்க இதுக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி. இப்போ இந்த இந்த 3 திணிவு வந்து இந்த தரையை வந்து அடிக்கும் போது இதுக்கு ஒரு வேகம் இருக்கும் தானே. இப்போ இந்த துணிக்கை வந்து தரையை வந்து அடிக்கும் போது ஒரு வேகம் வியோட தானே வந்து தரையை அடிக்க போகுது. அப்ப இதுக்கு என்ன வேகம் இருக்குதோ அதே வேகம் வந்து இதுக்கும் இருக்கும் தானே. ஆமாவா இல்லையா? அதே வேகம் வந்து இந்த துணிக்கும் இருக்கும் தானே. இப்ப யோசிங்க, அடிச்ச பிறகு இந்த துணிக்கு வந்து தரையில ஒட்டிக்கிச்சு. தரையில ஒட்டிக்கிச்சுன்னு சொன்னால் இதண்ட வேகம் வந்து எனக்கு பூச்சியமாயிரும். வேகம் பூச்சியமாயிரும். இதுக்கு ஒரு வேகம் இருக்குதுன்னு சொன்னால் இலை என்ன செஞ்சிடும்? இலை இப்ப பாருங்க, இது வந்து தரையில அடிக்குது. இந்த துணிக்கு ஒரு வேகம் இருக்குன்னு இது மேல் நோக்கி இயங்க போகுது. மேல் நோக்கி இயங்குதுன்னு சொன்னால் இந்த இலை வந்து தொய்திடும். இலை தொய்துட்டா இதுக்கு பிறகு இந்த துணிக்கை இயங்கல, இழுவை இல்லைன்னு சொன்னா இந்த துணிக்கை பீயின்ற இயக்கம் வந்து சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கமாக இருக்கும். எப்படி இயங்க போகுது? இந்த துணிக்கை வந்து மேல் நோக்கி போக போகுது. போயிட்டு 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 ஒரு கட்டத்துல பூச்சியம் அடைஞ்சு திரும்பவும் கீழே வரப்போகுது. திரும்பவும் கீழே வரும்போது இலை இந்த இடத்துக்கு வரும்போது இந்த துணிக்கைக்கு திரும்பவும் கீழ் நோக்கி வந்து ஒரு வேகம் இருக்க போகுது. இந்த துணிக்கைக்கு திரும்பவும் கீழ் நோக்கி ஒரு வேகம் இருக்க போகுது. அப்ப வேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் திரும்ப வந்து என்ன செய்யும்? இலை வந்து இறுகும். இலை இறுகுச்சுன்னு சொன்னால் திரும்ப இந்த துணிக்கை வந்து மேலே இயங்க ஆரம்பிக்கும். அப்போ T=T0 இருந்து T=T1 வரைக்கும் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த துணிக்கைக்கு ஒரு வேகம் இருக்கு. இது தரையை அடிச்சிருச்சு. இது இதுக்கு மேல கீழ் நோக்கி போக இயலாது. அப்ப இலை தொய்திரும். இலை தொய்தாலும் இதுக்கு ஒரு வேகம் இருக்கிறதுனால இது சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். அவ மேல போயிட்டு 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 கீழே வரப்போகுது. கீழே வந்த பிறகு இந்த மட்டத்துக்கு வந்த பிறகு திரும்பவும் இந்த துணிக்கு கீழ் நோக்கி ஒரு பாகம் இருக்கு. அப்ப கீழ் நோக்கி ஒரு பாகம்னா திரும்பவும் இலை வந்து இறுகும். இறுகின பிறகு நினைக்கல கணத்தாக்கு ஏற்படும். நான் அதை ஓகே, இறுகின பிறகு இருக்கிற பாகத்தை பத்தி நான் கதைக்கிறேன். ஓகே, அது வந்து வியாகவே இருக்காது. இன்னைக்கு வந்து ஒரு கணத்தாக்கு ஏற்பட்டு வேகத்துல வந்து மாற்றங்கள் ஏற்படும். நாங்க வந்து கணத்தாக்கு விளைவுகள் படிக்கும்போது நாங்கள் அது சம்பந்தமான விஷயங்களை கற்றுச்சிருக்கோம். ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொன்னால் இந்த இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொன்னால் ஆஹ் என்ன இந்த 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 துணிக்கு இந்த இடத்துக்கு வந்த பிறகு இவர் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போறார்? திரும்ப மெயின் நோக்கி எங்க போறார். உங்களுக்கு டாஸ்க் வந்து என்னன்னு சொன்னால் நீங்க கணத்தாக்கல்வி சம்பந்தமான விஷயங்களை பாவிச்சு இலை இறுகணத்துக்கு பிறகு இந்த ரெண்டு துணிக்கைகளையும் பொது வேகம் அது ஒரு வி டேஷ், பொது வேகம் வி டேஷ் வந்து என்னவாக இருக்கும் அதை நீங்க கண்டுபிடிங்க. கணத்தாக்கு இழுவைகள்ல இதே மாதிரி கணக்கு நாங்க செய்திருக்கோம். நான் அந்த விஷயத்த நான் இப்ப கதைக்க போகல. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். யா, என்ன இதுக்குள்ள இப்ப என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்குச்சுன்னு சொன்னா சரி. ஓய்வுக்கு வந்து ஓகே, கனநிலை நிலத்துடன் மோதி கனநிலை ஓய்வுக்கு வந்து மேலும் நேரம் T1க்கு ஓய்விலிருந்து மேல் நோக்கி இயங்க மேலும் வந்து மேலும் நேரம் T1க்கு ஓய்விலிருந்து மேல் நோக்கி இயங்க தொடங்குகின்றது. துணிக்கை Q மேல் நோக்கி இயங்க தொடங்கும் வரைக்கும் இந்த துணிக்கை Q மேல் நோக்கி இயங்க தொடங்கும் வரைக்கும் PQ ஆகிய இரு துணிக்கைகளினதும் இயக்கங்களுக்குரிய வேக நேர வரைவுகளை தனித்தனியாக பாருங்க, சிம்பிள். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் மினிட்ல நான் இந்த கீழ் நோக்கி இருக்கிற வேகத்தை வந்து நான் பிளஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகே, நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் கீழ் நோக்கி இருக்கிற வேகத்தை வந்து நான் பிளஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்போ நான் முதலாவது இந்த கியூவுண்ட இயக்கத்தை கருதுவோம். கியூவுண்ட இயக்கத்தை கருதுவோம். நான் ரெண்டையுமே வந்து ஒரே மாதிரி கீழே பார்க்கணும். பாருங்க, இது வந்து இந்த பி இந்த இயக்கத்துக்கான கிராஃப். இது வந்து கியூ உண்ட இயக்கத்துக்கான கிராஃப். இது வந்து உற்பத்தி. இது வந்து எங்க நேரம் நேரம்
இது வந்து இந்த வேகம், இது வந்து இந்த வேகமாக இருக்கும். அப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த கியூன்ற இயக்கத்தை பார்ப்போம். இது வந்து கியூன்ற இயக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் நான் கீழ் நோக்கி இருக்கிற வேகத்தை வந்து நான் பிளஸ்னு சொல்லி எடுத்திருக்கிறேன். அப்போ கியூன்ற இயக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் ஆரம்ப வேகம் வந்து என்னவா இருக்க போகுது? அதன் ஆரம்ப வேகம் வந்து பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துல இருந்து கீழே வந்து 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 தரையை அடிக்குது. தரைய ஆரம்பங்கள் வந்து G/2. தரையை அடிக்கும் போது உள்ள வேகத்தை வந்து ஒரு வின்னு சொல்லி எடுக்கும். இந்த இடத்துல இந்த இந்த டைம்ல வந்து விஆர் வி. அது கொடுத்த நேரம் வந்து என்ன? இது வந்து T1 T0 எனக்கு வந்து நேற்று இந்த தமிழ்ல கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இது என்ன கதைக்கிறாங்கன்னு சொன்னா நேரம் T1க்குன்னு சொன்னால் T1 செகண்ட்களுக்கு ஓய்வுல இருக்குதா, அல்லது இந்த மொத்த நேரம் வந்து T1 தான்? எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஆஹ் ரெண்டு மீனிங்குமே இங்க சரியா தான் இருக்குது. என்ன மேலும் நேரம் T1க்கு நாங்க வந்து ஆஹ் மொத்த நேரத்தை எடுத்து செய்வோம். இடையில வந்து மாற்றம் இதுகள்ல மாற்றம் வராதுன்னு நினைக்கிறேன். நாங்க பார்ப்போம். அதே அதே டைம்ல வந்து கியூன்ற இயக்கத்தை வந்து பாத்தீங்க, பின்ற இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பின்ற வேகம் வந்து மேல் நோக்கி இருக்குது. மேல் நோக்கி இருக்குதுன்னு சொன்னால் மைனஸ் பக்கெட்டு. அப்ப ஆரம்ப வேகம் வந்து பூஜ்ஜியம். ஆரம்ப வேகம் வந்து பூஜ்ஜியம். நான் நினைக்கிற வந்து ஒரே மட்டத்தை நாங்கள் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த மட்டத்துல T0 அதன் ஆரம்ப வேகம் வந்து பூஜ்ஜியமா இருக்க போகுது. பூஜ்ஜியத்துல இருந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அதன் வேகம் மைனஸ் பக்கத்து கூடிக்கிட்டே போக போகுது. கூடி 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 இது தரையை அடிக்கும் போது அதன் வேகம் வியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டைம் அதன் வேகம் இங்க வின்னு சொன்னால் இங்க மைனஸ் வியாக இருக்கும். ஏன் இதை வந்து இறுக்கமானது. அப்போ ரெண்டு துணிக்கைகளையும் வேகங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா சமனா தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் சம்திங் இது வந்து உங்களுக்கு மைனஸ் வியாக இருக்கும். இதுக்கு பிறகு பீக் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஓகே, இப்போ துணிக்கைகள் வந்து இப்போ T17 இருக்கு. T17 இருக்கு. அப்போ இந்த இந்த முக்கோணி இந்த பரப்பளவு என்னவாக இருக்கும்? இந்த துணிக்கைகள் வந்து எவ்வளவு தூரம் இயங்கிருக்கு? தூரம் இயங்கிருக்குது. அப்போ இந்த முக்கோணி இந்த பரப்பளவு வந்து ஆக இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு ஆக தான் இருக்கும். ஆர்முடுகள் வந்து G/2 நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கேயுமே வந்து உங்களுக்கு G/2 தான் இருக்கு. இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த துணிக்கை பி இலை இதுக்கு பிறகு இழுவை இல்லை. இழுவை இல்லைன்னு சொன்னால் இது சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். அப்போ புவியீர்ப்பின் கீழ் இயக்கம்னு சொன்னால் இரண்டு ஆர்முடுகள் வந்து G மேல் நோக்கி இருக்க போகுது. G மேல் நோக்கி இருக்க போகுது. அப்போ வேகம் குறைஞ்சு 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 பூஜ்ஜியமாக போகுது. வேகம் குறைஞ்சு 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 என்ன செய்ய போகுது? பூஜ்ஜியமாக போகுது. இங்க படிக்க இந்த சாய்வு பாருங்க. இது G/2. இப்ப ஜின்னு சொன்னா சாய்வு கூடவாக இருக்கணும். அப்ப சம்திங் இப்படி பூஜ்ஜியமாக பூஜ்ஜியமாகி திரும்ப என்ன செய்ய போகுது? வேகம் கூடி 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 திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும்போது பாருங்க, திரும்பவும் கீழ் நோக்கி இயங்குது. கீழ் நோக்கி இருக்கிற திசை வந்து பிளஸ். அப்ப பிளஸ் பக்கத்து தான் வரும். அப்ப கூடி 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 திரும்பவும் அதே மட்டத்துக்கு வரும்போது வேகம் வீயாக தான் இருக்கும். ஏன் இங்க வந்து சக்தி இழப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, அப்போ நான் வந்து இந்த மொத்த நேரத்தை தான் நான் T1ன்னு சொல்லி எடுக்கிறேன். எனக்கு தெரியல, நான் வந்து ஸ்கீம் பார்க்கல. நீங்க ஒரு இதுவும் பாருங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது அதன் வேகம் வந்து வியாக இருக்க போகுது. அப்போ இந்த டைம் வரைக்கும் ஓகே, இந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த டைம் வரைக்கும் நம்மட ஓய்வுல இருக்க போறோம். இதுக்கு பிறகு வந்து என்ன நடக்கும் சொன்னால் கணத்தாக்கு ஏற்படும். கணத்தாக்கு ஏற்பட்டு ரெண்டு துணிக்கைகளும் ஒரு பொதுவான கதியோட இயங்க ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் விஷயம். இப்போ ரைட், வாக நேர வரைவை வரைஞ்சாச்சு. ரெண்டு துணிக்கைகளுக்கும் வரைஞ்சாச்சு. பிறகு சொல்றாங்க தனித்தனியாக வரைக. இவ்வரைவுகளை பயன்படுத்தி T0 சமன் அதுன்னு சொல்லி காட்டுறேன். இங்க T0 வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, இந்த முக்கோணி இந்த பரப்பளவை யோசிங்கன்னு சொன்னா இந்த முக்கோணி இந்த பரப்பளவு வந்து H. அப்போ H வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும் சொன்னா முதலாவது இந்த ஆர்முடுகள் வந்து தெரியும் G/2. அப்ப இந்த கோணத்தை வந்து நான் ஒரு ஆல்பான்னு சொல்லி எடுத்தேன். tan ஆல்பா சமன்
g/2 g/2 இது சமன் எதிர்பக்கம் b-க்கு கீழே t0 b-க்கு கீழே t0. இங்க v-ங்கிறது நான் கொண்டு வந்த கணியம். அப்போ v வந்து உங்களுக்கு என்ன வர போகுதுன்னு சொன்னால் அரை மடங்கு g இன்டூ t0 இப்ப எனக்கு v தெரியும். இந்த முக்கோணி இந்த பரப்பளவு h சமன் வேணுமெல்லாம் இந்த முக்கோணிக்கு பேர் வச்சுக்கோங்க. அப்போ பேப்பர் பார்க்குற அளவுக்கு நல்லா விளங்கும். அப்போ முக்கோணி ஓ ஏபி இந்த பரப்பளவு h சமன் அரை தர அடி t0 தர செங்குத்து இறம்பி கொண்டு வந்து பிரதிட்டீங்கன்னு சொன்னால் அரை தர t0 தர v-க்காக நீங்க போடலாம் அரை மடங்கு g இன்டூ t0. அப்போ என்ன வர போகுது h சமன் 1/4 மடங்கு g இன்டூ t0 வர்க்கம். அப்போ t0 வர்க்கம் வந்து வரப்போகுது 4 மடங்கு h-க்கு g. அப்படியாக இருந்தால் t0 வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுது t0 சமன் 2 பக்கம் வர்க்க மூலம் எடுத்தீங்கன்னு சொன்னால் சக ஓசைய வர்க்க மூலம் 4h g. இங்க நேரம் வந்து மைனஸ்ல வர இயலாது. t0 வந்து பொழுது 0. அப்படியாக இருந்தால் t0 வந்து வரப்போகுது இந்த 4 வர்க்க மூலம் எடுத்தால் 2 வர்க்க மூலத்துக்குள்ளது h-க்கு g ஆக இருக்க போகுது. ஓகே காட்டி t1 gh ஆகியவற்றின் சார்பில் காண்க. ஓகே t1 கண்டுபிடிக்கட்டாமே. இங்க பாருங்க t1 நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் t1 எனக்கு தெரியும். இந்த இந்த இது இந்த நேர்கோட்டின் படித்திறன் வந்து உங்களுக்கு g ஆக இருக்க போகுது. என்ன இது வந்து உங்களுக்கு g ஆக இருக்க போகுது. வேற ஓகே நான் இந்த g நான் வந்து எப்படி போடலாம்னு சொன்னால் g நான் இந்த கோணத்தை வந்து நான் ஒரு ஆல்பான்னு இந்த கோணத்தை ஒரு பீட்டான்னு சொல்லி எடுத்தால் tan பீட்டாவை நீங்க போடலாம். tan பீட்டா சமன் எதிர்பக்கம் இதுவும் v இதுவும் v. அப்போ v v 2v 2v 2vக்கு கீழே உங்களுக்கு என்ன வர போகுதுன்னு சொன்னா அயல் பக்கம் இந்த அளவு எனக்கு இந்த முழு நீளம் வந்து t1 இது எனக்கு t0 அப்படியாக இருந்தால் இது வந்து எனக்கு t1 மைனஸ் t0. நான் எனக்கு இந்த கோயில வாசிக்கும் போது எனக்கு சிக்கலா தான் இருக்கு. எனக்கு இந்த இடத்துல அவங்க t1ங்கிறது வந்து எதை சொல்றாங்கன்னு எனக்கு தெளிவா தெரியல. எனக்கு எனக்கு ரெண்டு மீனிங்குமே சரியா தான் படுது. மேலும் நேரம் t1க்கு ஓய்வில் இருந்து அப்போ t1க்கு ஓய்வில் இருந்துன்னு சொன்னால் இந்த துணிக்கை வந்து t1 நேரம் தரையில தொட்டுக்கு இருக்குதா அல்லது இதை நீங்க இப்படி வாச்சிங்கன்னு சொன்னா மேலும் நேரம் t1க்கு ஓய்வில் இருந்து மேல் நோக்கி எங்க தொடங்குகின்றது. ஓகே எனக்கு தெரியல. அப்போ நேரம் t1க்கு ஓய்வில் இருந்து மேல் நோக்கி எங்க தொடங்கும் அப்படி வாச்சிங்கன்னு சொன்னால் இந்த இந்த ரெண்டாவது படம் வந்து பொருத்தமா இருக்கு. எனக்கு தெரியல, நீங்க ஒரு பாருங்க. ஓகே அப்போ tan பீட்டா வந்து உங்களுக்கு என்ன வர போகுதுன்னு சொன்னால் இது புவியீர்ப்பின் பின்கீழ் இயக்கம் g g சமன் இதை நான் நேரடியாக குறுக்க பெருக்கிக்கிறேன். குறுக்க பெருக்குன்னா உங்களுக்கு வரப்போகுது இது g இன்டூ வர குறுக்க பெருக்குனீங்கன்னு சொன்னால் t1 மைனஸ் g இன்டூ t0 சமன் 2 மடங்கு b. b வந்து எனக்கு தெரியும் அரை மடங்கு g0 2ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னால் 2v சமன் g இன்டூ t0 g இன்டூ t0. இந்த g எல்லாம் கேன்சல். அப்போ t1 வந்து உங்களுக்கு வரப்போகுது 2 மடங்கு t0. அப்போ 2 மடங்கு t0ன்னு சொன்னால் 4 மடங்கு வர்க்க மூலம் h-க்கு g. இவ்வளவுதான் விஷயம். அங்க மேலும் துணிக்கு p ஆனது நிலத்துக்கு மேலே அடைந்த மேக்சிமம் உயரம். இங்க பாருங்க இப்போ துணிக்கை p நிலத்துக்கு மேலே அடைந்த மேக்சிமம் உயரம்னு சொன்னால் ஆரம்பத்துல அந்த துணிக்கை வந்து h தூரம் மேல போயிருக்குது. ஆரம்பத்துல தரையில இருந்து h உயரத்துல இருக்குது. இந்த துணிக்கை தரையை அடையும் வரைக்கும் அந்த துணிக்கு ஒரு h தூரம் மேல போயிருக்கு. திரும்ப இதுல இருந்து துணிக்கை ஓய்வடையும் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் மேல போகுது. அப்ப என்ன செய்யறேன் இந்த h பிளஸ் இந்த h பிளஸ் இந்த அளவு தூரத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது அதோட வேகம் வந்து v-ல இருந்து 0 ஆகும் வரைக்கும் போன தூரம்னு சொன்னால் இந்த தூரம் இந்த முக்கோண பரப்பளவு. இந்த முக்கோண பரப்பளவு நான் இந்த முக்கோண பரப்பளவுக்கு நான் உங்களுக்கு பேர் வச்சுக்கிறேன் ஒரு 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 A1ன்னு சொல்லி A1.
இங்க பாருங்க, எனக்கு T1 T1 அப்படிங்கிற இந்த முழு நீளம் வந்து உங்களுக்கு வருது 2 மடங்கு T0. 2 மடங்கு T0. அதுல இவர் உங்களுக்கு T0 ஆக இருப்பார்னு சொன்னால் இந்த முழுசும் உங்களுக்கு என்னவாக இருக்கணும்? ஃபுல்லா 2 T0. அப்ப இது T0 ஆக இருந்தால் இவர் உங்களுக்கு T0. இந்த 2 முக்கோணியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒருங்கி செய்யும் முக்கோணிகள். ஒருங்கி செய்யும் முக்கோணிகள்னு சொன்னால் இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்கணும். அப்ப இந்த முழு நீளம் வந்து T0ன்னு சொன்னால் இது T0/2, இது T0/2 ஆக இருக்கும். அப்ப எனக்கு தெரியும் இந்த அளவு நீளம் வந்து உங்களுக்கு வரப்போகுது T0/2. அப்போ இந்த உயரமோடு h டேஷ்னு எடுத்தால் h டேஷ் வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? அரை தர அடி. அடி வந்து என்ன? T0/2 தர செங்குத்து உயரம் வந்து என்ன? இந்த அளவு உயரம் வந்து v. கொண்டு வந்து பிரதியிட்டோம்னு சொன்னால் 1/4 மடங்கு T0க்காக வேண்டி போடலாம். அல்லது T0 இந்த 2 பேருக்கு போட்டு 4 T0 இன்ட்டு விக்காக நீங்க போடுவீங்க. 1/2 மடங்கு GT0. 1/2 மடங்கு G இன்ட்டு T0. அப்போ வரப்போகுது 1/8 மடங்கு G இன்ட்டு T0 வர்க்கம். அப்போ 1/8 மடங்கு G இன்ட்டு T0 வர்க்கத்துக்காக வேண்டி நீங்க போடலாம் 4 மடங்கு H/G. இந்த ஜியும் கேன்சல். இவரும் வெட்டுப்பட்டார் 2. அப்போ H/2ன்னு சொல்லி வரப்போகுது. இந்த H/2ங்கிறது என்ன? இந்த H/2 அப்படிங்கிறது இந்த துணிக்கை இந்த இடத்துல இருந்து ஓய்வடையும் வரைக்கும் மேலே போகுது. அப்ப அடைந்த மேக்சிமம் உயரம் வந்து என்னவாக இருக்கும்? இந்த அளவு தூரம் h பிளஸ் இந்த அளவு தூரம் h பிளஸ் இந்த அளவு தூரம் h டேஷ்டாக இருக்க போகுது. h மேக்சிமம் சொன்ன h மேக்சிமம் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னா ஆரம்பத்துல தரையில இந்த h உயரத்துல இருக்குது. அது மேலும் அந்த கியூங்கிற துணிக்கை தரையை அடையும் வரைக்கும் h தூரம் போகுது. திரும்ப அந்த துணிக்கு அதோட கனநிலையை ஓய்வுக்கு வரும் வரைக்கும் h/2ங்கிற தூரம் போகுது. அப்போ 2h பிளஸ் h/2 அப்படியாக இருந்தால் 5h 2ஆக இருக்கும். இதுவா காட்ட சொல்றாங்க? இதான் காட்ட சொல்றாங்க. இந்த காட்டு இது ஒரு சிம்பிளான பேர். ஓகே, இவ்வளவுதான் 11வது பார்ட். நாங்கள் அடுத்ததுல என்ன செய்வோம்? வர்க்க நிற வரைவுகளுடைய நாங்கள் சார்பு வகைகளுடைய நாங்கள் அடுத்து பார்ப்போம்.